இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காஞ்சிபுரம் மாவட்டம் பொடவூரில் தாவேக தலைவர் விஜய் பொதுமக்களை சந்திக்க உள்ள இடத்தில் எஸ்பி நேரில் ஆய்வு செய்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். விஜயை பொதுமக்கள் சந்திக்க இருக்கும் நிலையில் அங்கு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? எஸ்பி ஆய்வு செய்து வரும் சூழலில் அவர் என்ன தெரிவிக்கிறார்? கள விவரங்கள். பரந்தூர்ல விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 13க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் 910வது நாளாக இன்றைய தினம் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழல தான் இப்பகுதி மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கிறார். சரியாக காலை 7:40 மணியளவில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் இன்னும் சில மணி நேரத்தில் இந்த பொடவூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்திற்கு வருகை தர இருக்கிறார். இந்த நிலையில தான் பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்போது காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருப்பதை நம்மால நேரடியாக பார்க்க முடிகிறது. தற்போது எஸ்பி நேரில் இங்கே வருகை தந்து காவல்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தனியார் மண்டப வளாகம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 13 கிராமங்கள், ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மட்டுமே இங்கே இந்த மண்டபத்திற்கு வருகை தருவதற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நுழைவாயில பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு பிறகாகவே ஒவ்வொருவராக மக்களை உள்ளே அனுமதிக்கக்கூடிய பணிகள் என்பது காவல்துறையின் சார்பில் தொடங்கியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் விஜயுடைய பாதுகாப்பிற்காக இங்கே பல பவுன்சர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களைப் போலவே விஜய்க்கென இருக்கக்கூடிய பவுன்சர்கள் நேற்று இரவே வரவழைக்கப்பட்டு அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இங்கே செய்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பா விஜயை பொறுத்த மட்டில் பிரச்சார வேன்ல தான் வர இருக்கிறார். அந்த வாகனம் என்பது இந்த நுழைவாயில் வழியே உள்ளே நுழைந்த பிறகாக மக்கள் மத்தியில அவர் உரையாற்ற இருக்கிறார். அதன் பிறகாக அதே பிரச்சார வாகனத்திலேயே அவர் மீண்டும் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திற்கு திரும்ப இருக்கிறார். காலை சரியாக 11 மணி முதல் 12 மணிக்குள்ளாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த மண்டபத்திற்கு வருகை தர இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பாதுகாப்பு பணிகள் என்பது காவல்துறையின் சார்பில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கே ஒலிபெருக்கி பொருத்தக்கூடிய பணிகள், அதே போல் தடுப்பு வேலிகள் அமைக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே முழுமையா நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சரியாக 11 முதல் 12 மணிக்குள்ளாக விஜய் அவர்கள் இப்பகுதி மக்களை சந்திக்க இருக்கிறார். இதற்காக 13 கிராமங்களில் இருந்து, ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களில் இருந்து மக்கள் வேன் மூலமாக இங்கே வரவழைத்து அழைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதன் பிறகாக மக்கள் கூடிய பிறகாக விஜய் உள்ளே வர இருக்கிறார். உள்ளே வந்த பிறகாக இப்பகுதி மக்களுக்கு தன்னுடைய ஆதரவையும் இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிரான தன்னுடைய கண்டன முழக்கத்தையும் அவர் எழுப்ப இருக்கிறார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் தான் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கள தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.